டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பயணிகள் விமானம் விரைவில் இந்தியாவில் தயாரிக்கப்படும். தேசிய ஜனநாயக கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் தலைமையில் இன்று நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்பு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்தித்து தமிழக அரசுக்கு நிதி கோருகிறார். தவேக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறும் என அறிவிப்பு. கட்சியில் புதிதாக சேர்ந்தவர்களுக்கு பதவி வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். தமிழகத்தில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நடத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. முதற்கட்ட ஏற்பாடுகளை செய்ய அறிவுறுத்தல். தமிழகத்தில் பரவலாக மழை. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் விரைவில் பயணிகள் விமானம் தயாரிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பேசிய பிரதமர், கப்பல்கள் மற்றும் கொதிகலன்களை பயன்படுத்தி வர்த்தகம் செய்வதை நோக்கி நகர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். ஏற்கனவே போக்குவரத்து விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் பயணிகள் விமானங்களும் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவற்றில் பயணிக்கும் நாள் வெகு விரைவில் இல்லை என்றும் பிரதமர் மோடி கூறினார். டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்திற்கு பிறகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கும் முதலமைச்சர் தமிழகத்திற்கு தேவையான நிதி குறித்து கோரிக்கை வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. முதலமைச்சராக பதவியேற்று 2வது முறையாக டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஆகியோரையும் சந்தித்து பேசினார். டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். சோனியா காந்தி இல்லத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு சென்ற முதலமைச்சர் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜாவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நடத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேர்தல் ஆணையம் முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததால் பெருந்துறை, அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய 4 தொகுதிகளும், முதலமைச்சர் ஜோசப் விஜய் ராஜினாமா செய்ததால் திருச்சி கிழக்கு தொகுதியும் என 5 தொகுதிகள் காலியாக உள்ளது. இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை வரும் 22ஆம் தேதிக்குள் தொடங்க சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு பதவி வழங்குவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து கருத்துக்கள் அறியப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் இந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் MK ஸ்டாலினை சந்தித்து கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் ராஜினாமா செய்துவிட்டு தொடர்ந்து தவேகாவில் இணைந்து வருகின்றனர். இந்த நிலையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் பெஞ்சமின் தற்போது திமுகவில் இணைந்துள்ளார். 21 வயதிற்கு உட்பட்ட நபர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது. மது வாங்குவோரின் வயது குறித்து சந்தேகம் இருந்தால் அடையாள அட்டையை கேட்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.